அனைவருக்கும் வணக்கம். ஸோ தமிழ்நாடு சேஃப்டி ப்ரொஃபஷனல் வெல்ஃபேர் அசோசியேஷன் சார்பாக பத்திரிகை நண்பர்கள் அனைவரையும் நாங்கள் வரவேற்கிறோம் என்றிருக்கு. ஸோ இன்னைக்கு எங்களோட 2 ஸ்போக் பர்சன்ஸ் இருக்காங்க அசோசியேஷன் சார்பாக. ஸோ மிஸ்டர் முரளி சார், வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் தமிழ்நாடு சேஃப்டி ப்ரொஃபஷனல் வெல்ஃபேர் அசோசியேஷன். அதே மாதிரி வி ஹாவ் அவர் செக்ரட்டரி மிஸ்டர் பழனி சார் ஃப்ரம் தமிழ்நாடு சேஃப்டி ப்ரொஃபஷனல் வெல்ஃபேர் அசோசியேஷன். ஸோ இன்னைக்கு இந்த ஈவெண்ட் நாங்கள் கண்டக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இது சம்பந்தமான கேள்விகள் பதில் ஏதாவது இருந்தால் நம்ம ப்ரொசீட் பண்ணலாம். ஸோ இன்ட்ரோடக்ஷன்லேருந்து மிஸ்டர் முரளி சார் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓகே, இந்த தமிழ்நாடு சேஃப்டி வெல்ஃபேர் அசோசியேஷன் அப்படிங்கிற ஒரு அமைப்பை சென்ற வருடம் ஜூலை, எக்ஸாக்டாக சொல்லணும்னா 15 ஜூலை 2020 இந்த லாக்டவுன் பீரியட் இருந்தப்போ இந்த அசோசியேஷன் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அப்போ ஒரு 4 பேர் வச்சு ஸ்டார்ட் பண்ண ஒரு அசோசியேஷன். இன்றைக்கு இன்னைக்கு கவுண்ட் படி 231 மெம்பர்ஸ் சேஃப்டி ப்ரொஃபஷனல், எல்லாமே சேஃப்டி பேக்ரவுண்ட் இருக்கிற பீப்புள் ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த அசோசியேஷனோட மெயின் எய்ம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளுடைய இண்டஸ்ட்ரி பேஸ்டாக இருக்கிற சேஃப்டி ப்ரொஃபஷனல்ஸ், சேஃப்டி அதிகாரிகள், சேஃப்டி குவாலிஃபிகேஷன் பண்ணி முடித்தவங்க, ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நம்ம டெக்னிக்கல் அண்ட் ஸ்கில் லெவல் சப்போர்ட், நாலேஜ் லெவல் சப்போர்ட்டு அதெல்லாம் பண்ணுறதுக்கான ஒரு அசோசியேஷனாக நம்ம இதை உருவாக்கியிருக்கோம். ஸோ இந்த அசோசியேஷனில் நம்ம நிறைய ப்ரோக்ராம்ஸ் என்ன மாதிரி எல்லாம் பண்ணுறோம் அப்படின்னா, இன்றைக்கி நடந்துட்டு இருக்கிற ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ், இந்த மாதிரி ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் நம்ம ஆல்ரெடி பண்ணியிருக்கிறோம். ஸோ இன்றைக்கி நம்ம ஸ்பெஷலாக ஒரு 2 ப்ரோக்ராம் எலக்ட்ரிக்கல் சேஃப்டி ரிலேட்டடாகவும் ஒரு ஆக்சிடெண்ட் இன்வெஸ்டிகேஷன் ரிலேட்டடாகவும் உண்டான ப்ரோக்ராம்ஸ் இன்றைக்கி பண்ணியிருக்கோம். ஸோ இதே மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம சேஃப்டி ப்ரொஃபஷனல், ஒரு பாதுகாப்பு அதிகாரியாக ஒரு இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு அவங்களுடைய நாலேஜ் லெவல், அவங்களோட ஸ்கில் லெவல்லாம் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான சப்போர்ட்டிங் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே நம்ம இந்த அசோசியேஷன் மூலமாக செய்து கொண்டிருக்கிறோம். ஸோ இந்த அசோசியேஷன் பற்றி இன்னும் கொஞ்சம் சொல்லணும் அப்படின்னா, இதில் யாரெல்லாம் நம்ம மெம்பர்ஸாக வராங்க அப்படின்னு பார்த்தோம்னா, சேஃப்டி குவாலிஃபைடு சேஃப்டி ப்ரொஃபஷனல்ஸ்னு எல்லா இண்டஸ்ட்ரியிலையும் லீகலாக அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரியான ப்ரொஃபஷனல்ஸும் இதில் நம்ம அசோசியேஷனில் மெம்பராக ஜாயின் பண்ணுறோம். ப்ளஸ் நம்மளோட கார்பரேட் மெம்பர்ஷிப்பும் நம்ம வச்சுருக்கிறோம். அதாவது கம்பெனிஸும் நம்ம அசோசியேஷனில் மெம்பர்ஷிப்பாக ஜாயின் பண்ணுறோம். ப்ளஸ் நம்மளுடைய வெண்டர் மெம்பர்ஸும் ஜாயின் பண்ணுற ஒரு ஆப்ஷனும் நம்ம வச்சுருக்கோம். இது போக காலேஜில் இந்த சேஃப்டி ரிலேட்டடான கோர்சஸ் படிச்சுட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் மெம்பர்ஷிப்பும் நம்ம எனேபிள் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இதுதான் நம்மளுடைய அசோசியேஷனோட காம்போசிஷன் சோஃபா. ஸோ இதோட மற்ற ரிலேட்டட் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்றது பார்த்தோம்னா, ட்ரைனிங்ன்ற ஒரு ஆஸ்பெக்ட் சொன்னேன். இது போக நம்ம அந்த ப்ரொஃபஷனல்ஸ்க்கு தேவைப்படுற கண்டென்ட்ஸ், அதாவது இன்னைக்கு ஒரு இ-புக்குன்ற ஒரு கான்செப்ட் ரிலீஸ் பண்ணோம். அதாவது கைகளில் நிறைய இன்ஜுரிஸ் எல்லா இண்டஸ்ட்ரியிலையும் ஒரு காமனாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அதுக்கு சப்போர்ட்டிவாக என்னென்ன மாதிரியான பாதுகாப்பு வழிமுறைகள் நம்ம கையாளணும் அப்படிங்கிற ஒரு கண்டென்ட்டை ரெடி பண்ணி எல்லாருக்கும், எல்லா மெம்பர்ஸ்க்கும் நம்ம ஷேர் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஒரு இ-புக்குங்கிற ஒரு கான்செப்டும் ஷேர் பண்ணுறோம். இது போக நம்ம எவ்ரி குவார்ட்டர், எவ்ரி 3 months ஒன்ஸு எல்லா மெம்பர்ஸ்க்கும் இதே மாதிரி கண்டென்ட் உள்ள மெட்டீரியல்ஸ் அவங்களுக்கு ஷேர் பண்ணுவோம். டிஃப்ரெண்ட் டாபிக்ஸில், மேபி கெமிக்கல் சேஃப்டியாக இருக்கலாம், எலக்ட்ரிக்கல் சேஃப்டியாக இருக்கலாம், இல்லை உயரத்தில் ஏறி வேலை செய்வதற்கான பாதுகாப்பு வழிமுறைகள் என்ன, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட்ஸில் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த மாதிரியான நிறைய ஆக்டிவிட்டீஸ் நம்ம இனிஷியேட் பண்ணியிருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா, நான் 2020 ஜூலையில் ஆரம்பித்தோம். கிட்டத்தட்ட 1 year 2 months அந்த ரேஞ்சில் இருக்கும். ஸோ வி ஆர் அ பட்டிங் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லலாம், ஒரு அசோசியேஷன் சொல்லலாம். ஸோ இன்னும் நிறைய ஆக்டிவிட்டீஸும் நம்ம பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு உண்டான தொடர்ந்த முயற்சிகள் இந்த அசோசியேஷன் மெம்பர்ஷிப் கமிட்டி மெம்பர்ஸ் வச்சு நாங்கள் ஆலோசனை பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதான் நம்ம அசோசியேஷனோட ஜஸ்ட் ஓவர்வியூ ஆஃப் தி அசோசியேஷன். சார், இந்த அசோசியேஷன் இன் அடிஷன் டேட் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டூடெண்ட்ஸ் கம்யூனிட்டி, அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா காலேஜஸ் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஃப்ரம் பிரைமரியிலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த சேஃப்டி நம்ம சொல்லிக் கொடுக்கறதுக்கான ஒரு ஸ்டெப்ஸ் இந்த அசோசியேஷன் மூலயமா எடுக்கிறதுக்கான வழிமுறைகள் இப்போ எடுத்துகிட்டு இருக்கோம். சரிங்களா? அப்போ சேஃப்டின்றது பார்த்தீங்கன்னா பாதுகாப்பு குழந்தைங்கள்லேருந்து ஆரம்பிக்குது, வீட்டிலேருந்து ஆரம்பிக்குது.
விபத்து இல்லாத ஒரு நிலையை வந்து பாத்தீங்கன்னாக்கா தொழிலகத்திலையும் வந்து ஏற்படுத்தணும். அதே நேரத்தில் வந்து ரோட் சேஃப்டிலையும் வந்து பாத்தீங்கன்னா விபத்துகளுடைய எண்ணிக்கை வந்து குறைக்கிறதுக்கு இந்த அசோசியேஷன் மூலயமா வந்து பாத்தீங்கன்னாக்கா வந்து அவேர்னஸ் வந்து கிரியேட் பண்றதுக்கான முயற்சிகளை வந்து நாங்கள் வந்து பண்றதுக்கான பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ ஜென்ரல் பப்ளிக்கும் வந்து பாத்தீங்கன்னா எங்களால் வந்து பாத்தீங்கன்னா என்ன வந்து அவங்களுக்கு அவேர்னஸ் கொடுத்து அது மூலயமா வந்து சாலை பாதுகாப்பில் வரக்கூடிய விபத்துகள் வந்து தடுக்கிறதுக்கு உண்டான அவேர்னஸும் கொடுக்கறதுக்காக அவர் அசோசியேஷன் வில் பி பிளானிங். இந்த அசோசியேஷனோட அமைப்பு பாத்தீங்கன்னாக்கா வந்து தமிழ்நாடு சேஃப்டி ப்ரொஃபஷனல்ஸ் அசோசியேஷன் பாத்தீங்கன்னாக்கா வந்து சேஃப்டின்றது பாத்தீங்கன்னாக்கா படிச்சிருக்கணும். லைக் வந்து பாத்தீங்கன்னா ரீஜனல் லேப் இன்ஸ்டியூட்டோ அல்லது வந்து மாஸ்டர் ஆஃப் இன்ஜினியரிங் வந்து இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி அல்லது ஏதாவது ஒரு டிப்ளமோ கோர்சஸ் வந்து சேஃப்டியில படிச்சிருக்கணும். சேஃப்டி பத்தின ஒரு பேசிக் நாலேஜ் இருக்கணும். அந்த மாதிரியான பீப்புள்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த அசோசியேஷன்ல வந்து மெம்பரா இருக்க முடியும். வந்து மெஜாரிட்டி பாத்தீங்கன்னாக்கா இண்டஸ்ட்ரியில வந்து ஒர்க் பண்ணக்கூடிய பீப்புள்ஸ்க்காக வந்து நம்ம வந்து ஆரம்பிச்சிருக்கோம். அவங்களுடைய ஸ்கில் லெவல் எங்களுடைய விபி சொன்ன மாதிரி அவங்களுடைய ஸ்கில் லெவலை வந்து என்ஹான்ஸ் பண்றதுக்காக வி ஆர் பிளானிங். அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 10 months வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க சேஃப்டி ப்ரொஃபஷனல்ஸ். வி ஹேவ் 45 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க பீப்புள்ஸும் வந்து எங்க டீம்ல இருக்காங்க. அவங்களுக்கு வரக்கூடிய டெக்னிக்கல் டவுட்ஸ், சேஃப்டியில இருக்கக்கூடிய ஸ்கில், அந்த நாலேஜ் எல்லாம் வந்து என்ஹான்ஸ் பண்றது, அவங்களுடைய காம்படன்சி எல்லாம் வந்து இம்ப்ரூவ் பண்றதுக்கு எங்களுடைய அசோசியேஷன் வந்து ஹெல்ப்ஃபுல்லா வந்து இருக்குங்க. மாநிலங்களையும் சேர்த்து பண்ணணுமா அப்படிங்கிறது நம்ம இன்னும் டிசைட் பண்ணல. நான் சொன்னேன் இல்லையா, இப்போதான் 1 வருஷம் இந்த அசோசியேஷனோட மெம்பர்ஷிப் ஆயிருக்குது. அதுவும் மேக்ஸிமம் நம்ம லாக்டவுன்லேயே இருந்தனால ஆல்மோஸ்ட் 1 வருஷம் கழிச்சு இப்போதான் பிசிக்கலாக மீட் பண்ண முடிஞ்சிருக்கு. ஸோ இது வந்து ஃபர்தராக எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு ஸ்கோப் இருக்குதா, பண்ணணுமா, அதையும் நம்ம பார்த்துட்டு தான் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ இப்போதைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற சேஃப்டி ப்ரொஃபஷனல்ஸ்க்கு நம்ம சப்போர்ட் பண்ணுற மாதிரி. இப்போ நீங்கள் சேஃப்டி ப்ரொஃபஷனல் வந்து தமிழ்நாடு எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா வந்து மோர் தென் 10,000 பீப்புள்ஸ் ஆர் ஒர்க்கிங் இன் சேஃப்டி ஃபீல்டு. ஓகேங்களா? ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் அசோசியேஷன்ஸ் இருக்கு. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஃபோக்கஸ் வந்து வேர் ஹேவிங் வித் 231 மெம்பர்ஸ் இருக்காங்க இன்னைக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவர் ஏம் வந்து வில் ரீச் வித் 500 மெம்பர்ஸ் வித்தின் ஸ்பேன் ஆஃப் 2 years 500 மெம்பர்ஸ் வந்து நம்ம வந்து ரீச் பண்ணணுன்றது வந்து எங்களுடைய கோல் அண்ட் டார்கெட்டாக வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். மோரோவர் வந்து வரக்கூடிய சேஃப்டி ப்ரொஃபஷனல்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து அவங்களுடைய ஸ்கில் நாலேஜ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வந்து அட்வான்ஸ் பண்ணுறதுக்காக வந்து அப்லிஃப்டிங் ஆஃப் தேர் ப்ரொஃபஷனல், அதுக்காக வந்து வி ஆர் சப்போர்ட்டிங். தேங்க்யூ சார். சொல்லிட்டு ஒரு கோர்ஸ் இருக்கு சார், தட் இஸ் டிப்ளமா இன் இண்டஸ்ட்ரியல் சேஃப்டின்னு சொல்லுவாங்க. 1 year கோர்ஸ் படிச்சவங்க மெம்பரா இருக்காங்க. எம்டெக் இண்டஸ்ட்ரியல் சேஃப்டின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னாக்கா பிஇ முடிச்சுட்டு நீங்க எம்இ 2 years வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் டைம் கோர்ஸ் படிக்கணும் சார். அந்த கோர்ஸ் முடிச்சவங்க மெம்பரா இருக்காங்க. அண்ணாமலை யூனிவர்சிட்டின்னு சொல்லி சிதம்பரத்துல இருக்கு சார். அங்க வந்து டிப்ளமா இன் இண்டஸ்ட்ரியல் சேஃப்டின்னு சொல்லிட்டு கரஸ்பாண்டன்ஸ் எஜுகேஷன் கிளாஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த கோர்ஸ் படிச்சவங்களும் இருக்காங்க. நீங்க சொன்னீங்க இல்லையா நிபாஷ்னு சொன்னீங்க, நிபாஷ் வந்து ஒரு 15 days கோர்ஸ் 3 weeks கோர்ஸ் மாதிரி நடத்துறாங்க. அதை படிச்சவங்களும் வந்து மெம்பர்ஸா இருக்காங்க. இன் அடிஷன் டாட் வந்து பாத்தீங்கன்னா 6 month கோர்ஸ், அப்புறம் 1 year கோர்ஸ்னு சொல்லிட்டு லைக் அழகப்பா யூனிவர்சிட்டி மாதிரி இன்ஸ்டியூஷன்லாம் நடத்துறாங்க. அந்த கோர்ஸ் படிச்சவங்களும் இதுல மெம்பரா இருக்காங்க சார். ஏதாவது ஒரு சேஃப்டி டொமைன்ல வந்து படிச்சவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா they will become as a member in our association. 5,000 rupees ஒன் டைம் வந்து நீங்க வந்து 5,000 rupees பே பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னாக்கா you will become the lifetime member. ஆனுவல் மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு சார். அதுல வந்து 1,000 rupees வந்து நீங்க பே பண்ணணும். எவ்ரி இயர் வந்து இட் ஹாஸ் டு பி ரெனியூவல் பண்ணணும். சரிங்களா? கார்பரேட் மெம்பர்ஷிப்னு சொல்லி ஒரு ஸ்கீம் இருக்கு. பிகாஸ் எம்என்சி கம்பெனிஸ் பிளஸ் வந்து அதர் ஆர்கனைசேஷன் வரணும் அப்படின்னா கார்பரேட் மெம்பர்ஷிப்னு சொல்லி ஒரு ஸ்கீம் வச்சிருக்கோம். ஸ்டூடெண்ட்ஸ் கம்யூனிகேட் வந்து நம்ம மோட்டிவேட் பண்ணணுன்றதுக்காக இப்போ எம்டெக் படிக்கிறவங்க அல்லது டிப்ளமா படிக்கிறவங்களுக்கும் ஆனுவல் சப்ஸ்கிரிப்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா 1,000 rupees பே பண்ணிட்டு they also become as our membershipல வந்து இருக்கலாம் சார். Thank and I wish the members for successful starting of the first AGM as well as the training sessions in the day to come. I request all the members and other participants to be actively participating and make this session a very vibrant one. Thank you very much. இதை தவிர I just wanted to tell one thing. இப்போ நம்ம அசோசியேஷன்ல சொல்லலாம், இல்லை வந்து டோட்டலாக ஓவராலாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பிக்கர் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாத்துலையும் இருக்கக்கூடிய சேஃப்டி ஆஃபீஸர்ஸ் எல்லாருக்கும் சார் ஒரு மென்டர். ஓகே, ஸோ அவங்களுடைய இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் ஆர் அவங்களுடைய வே ஆஃப் ஹேண்ட்லிங்கில் வந்து ஈவன் தோ வி ஒர்க் அண்டர் ஹிம் ஆக்சுவலி நம்ம சேஃப்டி அவங்க ஹெச்ஆர் ஹெட்டு, பட் எப்பயுமே வந்து அந்த ஒரு ஸ்ட்ராங் கமிட்மெண்ட் டு சேஃப்டி. ஏதாவது ஒரு பிரச்சனைனா இமீடியட்டாக வந்து பேக்கப் சப்போர்ட். ஸோ இது ஆல்வேஸ் இட்ஸ் அ மென்டர். ஸோ எலெக்ஷன் எப்படி பண்ணாங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் வந்து July 7th
பிரசிடென்ட் ஃபவுண்டர் பிரசிடென்ட் வந்து மிஸ்டர் மோகன் தான். அவங்க வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாங்க. I will be acting as a election process officer. So I can take actually 2 or 3 support members in case of a real election. And அன்னைக்கே வந்து என்ன பண்ணிட்டோம்னா the sequence of events டிக்ளேர் பண்ணிட்டோம். எந்தெந்த போஸ்ட் we are going to have and என்ன sequence of event chronology of event சொல்லியிருந்தோம். நாமினேஷன் லாஸ்ட் டேட் வந்து 1st of August கொடுத்துருக்கோம். எக்ஸாக்டா அந்த டேட்ல வந்து எல்லாரும். So I'll just read actually start my this one swearing in. I'll hand over to each and every member. And அவங்களுடைய பேர் and அவங்களுடைய டெசிக்னேஷன் சொல்லிட்டு they can read. Okay. I R. Mohan, sworn in as a president. Kumaruvelu Parani, shown as a secretary. Murali Riyad, sworn in as vice president. ஐ ஜானகிராமன் மகனான வீரராகவன் வைஸ் பிரசிடென்டாக. I, ex Velagani Manohar, sworn in as a joint secretary of. தந்தைதாய்க்கு வணக்கம். ஐ கல்லர் விராட் ட்ரெஸரராக. I, Sudalamani S, sworn in as a executive committee member. I, Balaji Rajashekharan, sworn in as a executive committee member. I, Naveen Kumar, sworn in as an executive committee member. I, Arun Kannan, as executive committee member. dedicate myself to the service of association. I will undertake to use my professional knowledge and skills to the advancement and welfare of members. I will so live and work as to justify the trust and confidence reposed in members. I will or a ladder, he falls down. Because of that, he gets certain other injuries. இதனால வேற எதனா ஒரு ஷோல்டர் கிராக்கோ இல்ல ஹெட் இன்ஜுரியோ சம்திங் ஆச்சுன்னா அதெல்லாம் வந்து அசோசியேட்டட் அசார்ட்ஸ்னுவாங்க. ஃபயர், எஸ் we all know what will happen because of electricity explosion. How many of you here are from